அன்ரிலையபிள் நரேட்டர். அன்ரிலையபிள் நரேட்டர் அப்படின்றது ஒரு நம்ப முடியாத விஷயத்த சொல்கிற ஒரு கதையை சொல்லுபவர். We ordinarily accept what a narrator tells us as authoritatively. நம்ம ஆர்டினரியாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒரு நரேட்டர் வந்து ஒரு என்ன அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதிகாரப்பூர்வமாக சொல்ல வர்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதைத்தான் அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த அன்ரிலையபிள் நரேட்டர் அப்படிங்கிறது ஒருவன் ஒரு ஒரு நபர் வந்து நரேட் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்க எந்த மாதிரி நரேட் பண்ணணுமாமா? பெர்செப்ஷன். ஒன் ஹூஸ் பெர்செப்ஷன், அதாவது என்ன உணர்த்துதல், எப்படி உணர்த்தணும், இன்டர்பிரிட்டேஷன் எப்படி விளக்கணும், எவால்யூஷன் ஆஃப் த மேட்டர்ஸ், எப்படி அந்த மேட்டர்ஸை டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கணும்னா, அந்த ஒப்பீனியன், அவங்க சொல்லக்கூடிய ஒப்பீனியன் வந்து கோயின்சிடன்ட் நடந்த மாதிரி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணுமாமா? அந்த அந்த சம்திங் தட் இஸ் யூஷுவலாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் மறைமுகமாகவும் இருக்கணும். அந்த ஆத்தர், பை த ஆத்தர், இப்படி தான் சொல்லணும் அந்த ஆத்தர் அப்படிங்கிறாங்க. which the author expects the alert reader to share. அந்த ஆத்தர் அப்போ இப்படி சொல்ல வர்றாங்கன்னா அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அந்த ரீடர்கிட்ட? அந்த ரீடர் வந்து அலர்ட் ஆகிக்கணும், இதை வந்து ஷேர் பண்ணிக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்றத அவங்க உணர்ந்துக்கணுன்றத சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.